அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். ஓ, புத்தம்புது செண்டாக மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். மன்னவன் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகைப்பூ மத்தை விரிப்பேன். இப்படி பாடினா எல்லாம் வெளியில் இருக்கவங்களாம் வர்றீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனாங்க தெரியுமா? உண்மை, அவங்க நவகிரகத்துக்காக ஒவ்வொரு வரிகளையும் தேடி பிடிச்சி எழுதாங்க. பாடல் பாடியது வேணால் குறையாக இருக்கலாம், பாடின வரிகள் நிறைவானது, நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினோம், அற்புதமானது. அவங்கள சாதாரணம் நினைக்காதீங்க. ஸ்டேட் பேங்கில் மேனேஜர் ஒர்க் பண்ணவங்க. எண்ணமும் செயல்பாடுகளும் ஜோதிடத்துக்காக. குரல்கள் மாறுகிறது. நல்லா பாட தெரிஞ்சால் என்ன பாட்டை வேணாலும் கேட்டுடுறோம். நம்ம நவகிரகத்தை கேட்குறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுறோம். இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையும் நல்ல முயற்சியும் பாராட்டுவோம். தொடர்ந்து சீனிவாசன் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கார். மறைவு ஸ்தானத்தில் உள்ள நன்மைகள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முதலில் எனக்கு ஜோதிடம் கற்று தந்த என் தந்தை டிஎஸ் மோகன்ராவ் அவர்களுக்கு நன்றி. பின்பு எனக்கு இன்னொரு தந்தையாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் கனியர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மேடையில் உள்ள ஜோதிடர் ஜான்பாவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இது என்னோட முதல் மாநாட்டு மேடை. எனக்கு வாய்ப்பளித்த கனியர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து, மறைவு ஸ்தானங்களில் உள்ள நன்மைகள், எனது மறைவு ஸ்தானங்களில் நன்மைகள் இருக்கிறா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். உண்மையிலேயே மறைவு ஸ்தானங்களில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் எழுதிட்டு வந்திருக்கேன். இதில் தவறு இருந்தால் மன்னித்துக்கோங்க, பாயிண்ட் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. முதல்ல எனக்கு ஏன் இந்த மறைவு ஸ்தானங்களை பற்றி பேசணும்னு ஆசை வந்துச்சுன்னா, முதல்ல நான் பார்த்த ஜாதகத்தில் ஒரு பையன் 10th ஃபெயில் ஆகிட்டார். அவங்க அப்பா ஜாதகத்தை பார்க்க வந்தார். பையன் லக்னத்தில் சுக்கிரன் தொடர்பு 3-12 வலு நல்லா இருந்துச்சு அந்த பையனுக்கு. அந்த பையன் அவங்க அப்பா என்கிட்ட சொன்னது பையன் பெண் தன்மையை நடந்துக்கிறான், அவன் 10th ஃபெயில் ஆகிட்டான், அவன் என்ன பண்ணுறது தெரில அப்படின்னாங்க. நான் ஜாதகத்தை பார்க்கும்போது 3-12 வலு இருந்துச்சு. அப்போ 3-12னா 3 தான் இசை, 12னா பாதம். இந்த பையனுக்கு பெண் தன்மை அதிகமாக இருக்குன்னு சொன்னால அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், ஐயா உங்கள் பையனை படிப்பில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, அவனை பரதநாட்டியம் பெயரில் சொல்லுங்கள். ஏன்னா நளினம்ங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காது. அந்த பையனுக்கு கடவுள் கொடுத்த வரம் அது. நம்ம ஜோதிடருங்கிற முறையில் ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது. அவன்கிட்ட இருக்க ஒரு குறையை நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றணும். அதுதான் நம்ம ஜோதிடரோட வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையனை அவங்க அப்பா பரதநாட்டியம் சேர்த்து விட்டார். போன மாதம் அவங்க அப்பா பையன் அரங்கேற்றம் பண்ண போகிறான், நீங்கள் பங்கேற்கணும்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தார். ஸோ இதுதான் என்னோட தாக்கம். மறைவு ஸ்தானங்களை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல மறைவு ஸ்தானங்கள்னா என்ன? 3, 6, 8, 12. இதில் 6, 8 தான் முழுமையான மறைவு ஸ்தானம். 3, 12 மறைவு ஸ்தானங்கள் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இருந்தாலும் மறைவு ஸ்தானங்களில் தான் வருது. சரி, இந்த மறைவு ஸ்தானங்களை வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ மறைவு ஸ்தானங்கிறது லக்ன புள்ளியோட ஒளிப்படாத இடங்கள் தான் மறைவு ஸ்தானம். அப்போ அந்த மறைவு ஸ்தானங்கள்ங்கிறது ஒரு இருட்டறை மாதிரி தான். ஸோ அதை வலுப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டியூப்லைட் போட்டால் அந்த அறை வெளிச்சமாயிருமா? ஸோ மறைவு ஸ்தானங்களில் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றாலோ, குரு பார்வை பெற்றாலோ, இல்லைனா வளர்பிறை சந்திரன் அந்த இடத்த பார்த்தாலோ அந்த இடம் வலுப்பெற்றோம். ஸோ அப்போ அதை மறைவு ஸ்தானம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, முதல் விஷயம். அதே மாதிரி விபரீத ராஜயோகம் எல்லாருக்கும் தெரியும். 6, 8, 12 அதிபதிகள் அவங்களுக்குள்ள இடம் மாற்றி இருந்தால் அது விபரீத ராஜயோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோக லக்னம்னு ஒன்று இருக்குது. தெரியுமா யாருக்காவது? விபரீத ராஜயோக லக்னம் நம்மளை ஆட்சி செய்தவர்கள், ஆளுமைகள் நிறைய பேர் பிறந்தது கடக லக்னம். இந்த கடக லக்னம் தான் விபரீத ராஜயோக லக்னம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னத்துலேயுமே 6, 8, 12 நட்சத்திரம் இருக்காது. இந்த கடக லக்னத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 நட்சத்திரம் இருக்கும். அப்போ அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் கெட்டது தான் செய்யும். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னேறிடுவாங்க. அவங்க தான் நம்மளை ஆட்சி செய்தவங்க. ஸோ இப்போ 6, 8, 12 கெட்டது மட்டும் இருக்குன்னு நம்ம எடுக்க முடியாது, நிறைய நன்மைகளும் இருக்குது. ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல 3, 6, 8, 12. சரி, நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா என்ன எடுத்துப்போம்? 12ஆம் இடம். நம்ம நிம்மதியாக தூங்கணும்னா 12ஆம் இடம். நம்ம அம்மா நிம்மதியாக இருக்காங்க, நம்ம ஜாதகத்தை நம்மள்ட்ட கொடுக்கும்போது அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, மனைவி எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ நான் நிம்மதியாக இருக்கணும்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். என் அம்மா நிம்மதியாக இருக்கணும்னா 4க்கு 12 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். என் மனைவி நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னா
7க்கு 12 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். எங்கள் அப்பா நல்லா இருக்காருன்னா 9க்கு 12 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 6 8 12 நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், எங்கள் அப்பா நல்லா இருக்க முடியும், எங்கள் அம்மா நல்லா இருக்க முடியும், எங்கள் மனைவி நல்லா இருக்க முடியும். ஸோ அந்த 3 6 8 12 நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன 2 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். முதல்ல ஒரு சின்ன குட்டி கதை. ஏன்னா குட்டி கதை ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ எல்லா பக்கமும். ஸோ ரெண்டு பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தர் 10 லட்ச ரூபா வச்சுருக்காரு, இன்னொருத்தர் ஒரு 50 ரூபா தான் வச்சுருக்காரு. இவங்க 2 பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த 50 ரூபா வச்சுருக்காரு 40 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு 10 ரூபா பாக்கெட்டில் போட்டு நல்லா நிம்மதியாக ஜம்முன்னு தூங்கிட்டு வர்றாரு. 10 லட்ச ரூபா வச்சிருக்கிறவர் எவன்டா பர்ஸ் அடிச்சிருவான் அப்படிங்கிற பயத்திலே இருப்பார். ஆனால் இந்த 10 லட்சம் வச்சிருக்கிறதுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கும், லக்னம் நல்லா இருக்கும், 12ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். ஆனால் இந்த 40 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு மிச்சம் 10 ரூபாய் பாக்கெட்டில் போட்டு ஜாலியாக தூங்குறாரு பாருங்க, அவர் 12ஆம் இடம் வலுவாக இருக்கும் அவருக்கு. அப்போ 12ஆம் இடம் வந்து எவ்வளோ முக்கியம் பார்த்துக்கோங்க. இப்போ யார் இதில் நிம்மதியாக இருக்கா? பணம் இருக்கிறவர் நிம்மதியாக இருக்காரா? அளவான பணம் இருக்கிறது நிம்மதியாக இருக்காரா? அளவான பணம் இருக்கிறது நிம்மதியாக இருக்காரு. ஸோ இப்போ 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 12ஆம் இடம் வலுப்பட்டுச்சுன்னா இரவுல தூங்குவாங்க. 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா பகல்ல தூங்குவாங்க. ஸோ நமக்கு இறுதி வாழ்க்கையை சொல்றது 12ஆம் இடம். இப்போ பணம் வரும் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா 2 5 8 11 பணம் வரும் ஸ்தானம். இப்போ இறுதி வாழ்க்கை 12. இந்த 12ஆம் இடம் வந்து 2 5 8 11 தொடர்பு கொள்ளும் போது இறுதி வரைக்கும் அவங்களுக்கு பணம் இருக்கும்னு சொல்லலாம். 12ஆம் இடம் 2 5 8 11 தொடர்பு வரும்போது இறுதி வரைக்கும் ஒரு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் இடம் வலுப்பட்டுருச்சுன்னா கல்லறை யோகம்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஜெயலலிதாமாவுக்கு 12ஆம் இடம் உச்சப்பட்டிருக்கும். அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு நம்ம போல பேசிட்டு இருக்கோம். ஸோ 12ஆம் இடம் வலுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கணும். ஸோ அடுத்து 8ஆம் இடம். ஒருத்தருக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? 8 போட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். 8ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வையோ இல்லை 8ஆம் இடம் சுகத்தமாக இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா லைசன்ஸே இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு இருப்பார். ஸோ இப்போ 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 8ஆம் இடம் நல்லா இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி 8ஆம் இடம் நல்லா இருக்கிறது சிலிண்டர் டீலராக இருப்பார். 8ஆம் இடம் வலுவாக இருக்கிறவருக்கு மின்சாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் செய்வார். ஓய்வூதியம் 8ஆம் இடம் தான். அதே மாதிரி பேய் படம் எடுத்து புகழ்பெற்ற நடிகர்கள், பேய் படம் எடுத்து புகழ்பெற்ற டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கும். ஏன்னா 8 தான் பேய் படம், 8 தான் பேய் பயம். ஸோ 8ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா பேய் படம் எடுத்து அவர் ஃபேமஸ் ஆவார். ஸோ இப்போ 8ஆம் இடத்துல இவ்வளோ நன்மைகள் இருக்குது, நம்ம அதை கவனிக்கணும். 8ஆம் இடம்ங்கிறது கெட்டு போச்சுன்னா அவருக்கு தேல் கொட்டும். ஏன் தேல் கொட்டும்? தேலுக்கு 8 கால். ஸோ இப்போ 8ஆம் இடம் கெட்டுச்சுன்னா தேல் கொட்டும். ஸோ இப்போ அவர்கிட்ட நம்ம கவனமாக இருக்க சொல்லணும் இந்த விஷயங்கள்லாம். மகனோட சொத்து 8ஆம் இடம், அம்மாவோட பூர்வீக சொத்து 8ஆம் இடம், மனைவியின் வருமானம் 8ஆம் இடம், ஆராய்ச்சி செய்வது, ரிசர்ச் செய்வது இதெல்லாம் 8ஆம் இடம். ஒருத்தர் மலை மேலே வீடு கட்டுறாரு, காட்டுப்பகுதியில் வீடு கட்டுறாரு, 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல எல்லாருக்கும் தெரியும் நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். நம்ம மாமனாரோட சொத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 8ஆம் இடம். ஏன்னா 3க்கு 4 வந்து 6ஆம் இடமா வரும். ஸோ இப்போ 6ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா தான் மாமனாரோட சொத்து கிடைக்கும். மகனோட வருமானம் நல்லா இருக்கா? 5க்கு 2. இப்போ 6ஆம் இடம் நல்லா இருந்தால் மகன் நல்லா வருமானம் பண்ணுவார். மன்னிக்கணும், முதல் மேடைங்கிறனால எனக்கு கொஞ்சம் நடுக்கங்கள் இருக்குது. கடன் வாங்கி முன்னேறுபவரும் 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். கடன் வாங்கி கெடுபவருக்கும் 6ஆம் இடம் தான். ஸோ 6ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா கடன் வாங்கி முன்னேறுவார், பிஸ்னஸ் செய்வார். 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா கடன் வாங்கி அவர் ரொம்ப டவுன் சந்திப்பார் வாழ்க்கையில். ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குது, அவர் ஒரு தொழில் பண்ணுறார். எக்ஸாம்பிளுக்கு ஓகேப்பா, ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குது, அவர் ஒரு தொழில் பண்ணுறார். என்ன தொழில்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உணவு தொழில் பண்ணுறாரு வைங்க. இந்த 6ஆம் இடம் வந்து 10 தொழிலா உணவு தொழில் பண்ணுறாரு. 10க்கு பாக்கியஸ்தானம் தான் 6ஆம் இடம். அப்போ இவர் தொழில் பண்ணும்போது டெய்லியும் ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ உணவு கொடுத்தாருன்னா இந்த 6ஆம் அதிபதி திசை அவர் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமும் அவர் அந்த 6ஆம் இடம். ஸோ இப்போ இவர் யாருக்காவது 6னா சர்வீஸ், அப்போ யாருக்காவது நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா இந்த 6ஆம் அதிபதி திசை அவர் எதுவும் கெடுக்காது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து 6ஆம் அதிபதிக்கு சொல்லலாம். அடுத்து 3ஆம் இடம் வந்து முழு மறைவு ஸ்தானம் இல்லை, இருந்தாலும் ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். போலீஸ், மிலிட்ரி 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா முதல் சொத்து விரயமாகும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 12 விரயமா? இப்போ 3 கெட்டு போச்சுன்னா முதல் சொத்து விரயமாகும்.
அப்போ முதல் சொத்து இவ பேரில் வாங்கக்கூடாது, மனைவி மக்கள் பேரில் வாங்கிக்கணும். அதே மாதிரி தற்கொலை முயற்சி 3ஆம் இடம். 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா தற்கொலை முயற்சி 8 மரணம், 3 வந்து தற்கொலை முயற்சி. அதே மாதிரி 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா ஐடி ப்ரூஃபில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஐடி ப்ரூஃபில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக்கு இருந்துகிட்டே இருக்கும் 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா. எனக்கு இந்த வாய்ப்பளித்த கனியரியாவுக்கு நன்றி. யாராவது அழுதா நம்ம சிரிப்போமா? சிரிக்க மாட்டோம் இல்லையா? யாராவது அழுகும்போது பார்த்துட்டு சிரிப்போமா? ஆனால் முத ஒரு குழந்தை பிறந்தோன்னா அவள் அழுதோடனே நம்ம சிரிக்கிறோமா இல்லையா? அப்போ சிரிக்கிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் பேசி நல்லா பேசினா தான் நான் சந்தோஷப்படுவேன்னு கிடையாது. நீங்கள் பேசினாவே சந்தோஷப்படுவேன். அதனால் நீங்கள் பேசுவதும் அழகு, நீங்கள் வந்து இங்கே நிற்கிறதும் அழகு. அதனால் நீங்கள் எது பற்றியுமே பயப்பட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் மேடை எப்படி இருந்தாலும் நீங்கள் பேசுகிறது அழகாக நான் நினைப்பேன். யாரும் எந்த விஷயத்திலையும் பதட்டப்பட வேணாம். தொடர்வது செந்தில்குமார், சின்னாலப்பட்டி. வணக்கம். இதுவும் என்னுடைய முதல் மேடை. வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன். ஸோ குறைகள் இருந்தால் மன்னிக்கவும், நிறைகள் இருந்தால் ஏற்றுக்கொள்க. மேடையில் இருக்கும் நிறைய பேர் சான்றோர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஐயா